நம்ம நருட்டோ சீரிஸ்ல பாக்குற நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்த 5 மொமெண்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 5ல இருக்கிறது நம்ம பெயின் லீஃப் வில்லேஜுக்குள்ள இறங்கி எல்லாரையும் போட்டு போலான்னு பொளந்துக்கிட்டு இருப்பான். பாக்குற நமக்கெல்லாம் யாராவது இவன் வந்து முடிச்சு விடுங்கடா அப்படின்னு தோணிட்டு இருக்கும். அப்ப கரெக்டா நம்ம கொனகாமல் ஒரு ரசிங்கனை போட்டு ஒரு பெயினை முடிச்சு விடுவோம் பாருங்க. பாக்குற நமக்கு பக்காவான சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். அடுத்த நம்பர் 4ல இருக்கிறது நம்ம மதராவே பல பேர் மண்டையை கழுவி அவனுக்கு ஏத்த மாதிரி வேலை வாங்கிட்டு இருந்திருப்பான். அப்பேற்பட்ட மதராவே நம்ம பிளாக் ஜெட்ஸும் மண்டையை கழுவி முதுகுல குத்துறத பாக்குறப்போ ஒரு மாதிரி நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா தான் இருக்கும். நம்பர் 3ல கிசாமேத் நிலத்திலேயே தண்ணியை கொண்டு வந்து இது ஏண்டோமேன்றா நான் தாண்டா கிங் ஆடிக்கிட்டு இருந்த அந்த சுறாமீன் அடிச்சு படுக்க போட்டு மைட் கேவ மேல ஏறி நின்னு மகனே நீ அன்னைக்கு அசஞ்சியன்னா பாபிக்யூ தாண்டான்னு சொல்ற சீன்லாம் கூஸ் பம்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் பீக்ல இருக்கும். அடுத்த நம்பர் 2ல இருக்கிறது லீஃப் வில்லேஜ்ல நிறைய நல்ல மனுஷங்க சாகிறதுக்கு காரணமா இருந்த நம்ம டான்சோவை எப்படா சாவடிப்பானுங்க அப்படின்னு நமக்கு தோணிட்டு இருக்கும். அப்ப கரெக்டா நம்ம சாசிக்கு அவனை வெரைட்டி கொள்றத பாக்குறப்ப நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் பாருங்க. அதை சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அடுத்த நம்பர் 1ல இருக்கிறது நான் இம்மோர்டல்ரா எனக்குலாம் சாவே கிடையாதுன்னு மெதப்புல சுத்திட்டு இருந்த நம்ம ஹீடனை சிக்காமர் அவனோட சென்சைய கொன்னதுக்காக பிளான் பண்ணி ஸ்கெட்ச போட்டு பாட்டா பிரிச்சு பக்காவா மண்ணை போட்டு பொறுத்திருப்பான். அந்த சீனை பார்க்கும்போது தக்காளி இதாண்டா சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்ற மாதிரி இருக்கும். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.